அது ஒன்றை விட எனக்கு தான் பெருமை, எனக்கு தான் பெருமை. என்னோட செக்ரட்டரியில் பணியாற்றுவதில் எனக்கு தான் பெருமை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. போனஸ் முக்கிய வரம்பை தராத போராட்டம், பிரைவேடைசேஷனை எதிர்த்த போராட்டம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 நாள் போராட்டம், 70 நாட்கள் MTNL வழங்கப்பட்ட 100 ரூபாய் ஸ்பெஷல் அலவன்ஸ் நமக்கும் தேவை என்று கேட்டு நடந்த போராட்டம். எல்லாவற்றுக்கும் இங்கே தோழர் சந்திரசேகர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள். BSNL ஊழியர்களுக்கு தற்கால பென்ஷன், அவர்களுடைய பணி பாதுகாப்பு, BSNL ஒரு பைனான்சியல் வயபிலிட்டி, அந்த 2 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நடந்த ஒரு 3 நாள் வேலை நிறுத்தம் மறக்க முடியாது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு டாக்குமெண்ட். நானும் தோழர் குப்தா அவர்களும் வினோத் வைஸ் அவர்களும் கையெழுத்திட்டு அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு மூலையில இந்த சரித்திர புகழ்பெற்ற இந்த சாசனத்தில் நான் என்னுடைய கையெழுத்திட வேண்டும் என்று பாஸ்வான் அவர்கள் ஒரு இனிஷியல் பண்ணார். ஒரு அக்ரிமெண்ட் நானே கையெழுத்து போடலாமான்னு கேட்டார். செக்ரட்டரி வினோத் வைஸ் சொன்னார், நீங்க கையெழுத்து போட்டா சரிதான் இருந்துச்சு. ஜனாதிபதி சார்பாக செக்ரட்டரி டு கவர்மெண்ட் தான் கையெழுத்து போட முடியும், அவர் தான் ஆத்தரைஸ் என்று சொன்னபோது பரவாயில்ல, நான் ஒரு ஓரத்தில் இனிஷியேட் பண்றேன். ஏனென்றால் அவர் கேபினெட்டுக்குள்ளே அவங்க பென்ஷன் வேண்டும் என்று நான் கேட்ட கோரிக்கை நியாயமானது என்று அவர் போராடணும். ஆனால் நான் போராட்டம் என்று வந்தபோது நிர்வாகத்துக்கும் நமக்கும் முரண்பாடுகள் வெடித்த போது ஒரு அமைச்சர் அந்த போராட்டத்தை அடக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சார். அது வேற. ஆனால் நான் தவறவில்லை. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நாள் போராட்டத்தில் ஒரு கட்பேக் 96 சதம் கண்ட்ரோல் ரூம் பிகர் பண்ணி முதல் நாள் போராட்டம் காலையில் துவங்கி இருக்கிறது. மாலையில் 6 மணிக்கு கண்ட்ரோல் ரூம் பிகர் 96%. 3 ஃபெடரேஷன்ஸ் இணைந்து போராடுகிறோம். NFTA, FNTO, BTF 3 சம்மேளனங்களும். அன்று சில அரசியல் நிர்பந்தங்கள் காரணமாக BTF அப்போது நடந்து கொண்டிருந்தது தெரியும் உங்களுக்கு. பிஜேபி கூட்டணியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. BTF சங்கம் அப்போது தொழிலாளர் நல அமைச்சராக இருந்த ஜாக்கியா அவர்களுடைய வற்புறுத்தல் காரணமாக அவர்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுள்ளார். ஆனால் தொழிலாளர்கள் மத்தியிலே அவர்களுடைய அந்த வேலை நிறுத்த வாபஸ் இருக்கு பாருங்க, அது எடுபடாமல் போய்விட்டது. அது மட்டுமல்ல, பல இடங்களில் இருந்து அவருடைய உறுப்பினர்கள் FNTO அலுவலகத்தையும் NFT அலுவலகத்தையும் தொடர்பு கொண்டு நாங்கள் ஃபீல்டில் வாபஸ் பெறவில்லை, நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் வாபஸ் பெற்ற பிறகு FNTO NFT சங்கம் மட்டும் களத்தில் நாம் இருக்கிறோம். கண்ட்ரோல் ஃபிகர் 98%, ஒரு நாள் 96. ஒரு சங்கம் வாபஸ் பெற்ற பிறகு 98. கண்ட்ரோல் ரூம் ஃபிகர் 98, ஆக்சுவலாக 100%. வட மாநிலங்களிலே UP, ஈஸ்ட், வெஸ்ட், மத்திய பிரதேசத்தில் எல்லா இடத்திலும் நமக்கு ஆதரவாக அதிகாரிகளே ஒற்றுமை இல்லை. எக்ஸ்சேஞ்ச் கூட்டி சாடி எடுத்துட்டாங்க. பாஸ்வான் அவர்கள் பேட்டி கொடுத்தார், இது நியாயம் இல்லை, சாவிகளை ஒப்படைக்க சொல்லுங்கள் என்று. அத்தகைய ஒரு வீரம் தெரிந்த அந்த போராட்டம், ஒரு 3 நாள் போராட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு மகத்தான ஒப்பந்தம். இதை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய வாசகங்கள் 157 கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாலும் கிடையாது, இனிமேல் இதை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு இதற்கு பின்னாலும் இது மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை யாரும் போட முடியாது என்று சொல்லி BSNL ஒர்க்கர்ஸுக்கு மட்டும் டிஓடியிலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி BSNL செல்லக்கூடியவர்களுக்கு கவர்மெண்ட் பென்ஷன் ஆன் கார்பரேட் பே, IDSK. அதாவது அரசாங்க ஊழியர்களுக்கும்
பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கும் பென்ஷனை பொறுத்தவரையில டெர்மினல் பெனிஃபிட்ஸை பொறுத்தவரையில எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனுடைய சாராம்சம் அதுதான். இல்லை என்றால் டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் கொடுக்க வேண்டும், ப்ரோரேட்டா பென்ஷன் தான் கொடுப்பார்கள். ஜாப் செக்யூரிட்டி கார்பரேஷன் அதற்கு தனி விதிகள். நமக்கு எதுவுமே கிடையாது. டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் டிஸ்பென்ஸ் வித். நம்ம கிரெடிட்ல இருந்த லீவெல்லாம் அப்படியே டிரான்ஸ்பர். மோஸ்ட் அன்பிரசிடென்டட். இதுவரை அதனால் ஒரு சரித்திரத்தை யாரும் நிகழ்த்தியதே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான சரித்திரத்தை படைத்து நாம் அதை பெற்றோம். இங்கே தோழர்கள் சுட்டிக்காட்டிய போல உச்சவரம்பை இந்த உடைத்தோம். 10 ஆண்டுகள் வரை இந்த கார்பரேஷன் ஃபார்ம் பண்றதை கூட தள்ளி போட்டோம். நம்முடைய ஒற்றுமையின் காரணமாக 2 முறை, ஒரு முறை 6 நாள், ஒரு முறை 1 நாள் போராட்டத்தின் விளைவாக இல்லை என்று சொன்னால் 2000 வந்திருக்க வேண்டிய இந்த கார்பரேஷன் 900 வந்திருக்கும், 1990 வந்திருக்கும், 10 ஆண்டுகளுக்கு முன்பே வந்திருக்கும். கார்பரேஷன் ஆக வேண்டிய நேரத்தில் பிரைவேடைசேஷன் வந்திருக்கும், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கும். அப்போது நிதியமைச்சராக இருந்த யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட டிஸ்கஷன். இது கேவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ரெகக்னைஸ் யூனியனால ஒரு சிஎம் கிட்ட 3 மாத காலமாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இது ஒரு தொழிற்சங்கவாதி என்கிற முறையிலே வெளியே சொல்வதற்கு எனக்கே வைக்க மாட்டாங்க. அமைச்சர் செக்ரட்டரி டிஓடி முன்னிலையிலே ஆணையிட்ட பிறகு அவர் என்ன ஆணையிட்டாரோ அது சம்பந்தமாக பேசுவதற்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்தினால் 3 மாதங்கள் பயன்பாடு வாங்க முடியல. நீங்க அப்ப யோசிச்சு பாருங்க. குரூப் ஆஃப் மினிஸ்டர் யஷ்வந்த் சின்ஹா, சேர்மன் வந்து பாஸ்வான், ஜாட்டியா, ஹெச்ஆர்டி மினிஸ்டர் ஜோஷி, இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் முரசொலி மாறன், அனைவரும் 3 லட்சம் ஊழியர்களை ரெப்ரசன்ட் பண்ணி 3 செக்ரட்டரி ஜெனரல், நான், தோழர் குப்தா அவர்கள், மல்லிகார்ஜுன், 6 அமைச்சர்கள், தோழர் சந்திரசேகர், ஜெகன் போன்ற முக்கியமான மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர்களாம் அங்கே அப்சர்வர்களாக இருக்கிறார்கள். நெகோசியேஷன் நடக்கிறது. மற்றதெல்லாம் ஓரளவு ஒத்துக்கொண்டு வந்தார்கள். இந்த பென்ஷன் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆன் ஐடியா ஸ்கேல் என்று வந்தபோது பேச்சுவார்த்தை முடிவு. சின்ஹா அவர்கள் மிக தெளிவாக அவர் பழைய ஐடிஎஸ் அவர் ஒரு கேள்வி கேட்டார் எங்களை பார்த்து, நீங்கள் கேட்பது என்ன நியாயம்? கார்பரேஷன் ஆன பிறகு உங்களுடைய பே என்ன என்பதை நீங்களே பேசி ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. இப்போ உங்களுக்கு அந்த பவர் கிடையாது. நீ அமரனா கொடுக்கலாம். பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். பே கமிஷனுடைய எல்லா ரெக்கமெண்டேஷனையும் கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சட்டம் கிடையாது. நீங்கள் மனு கொடுக்கலாம். பே கமிஷன் சிபாரிசு செய்யும். அந்த சிபாரிசுகளிலே அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த அடிப்படையிலே தான் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் பொதுத்துறையிலே அப்படி அல்ல. பொதுத்துறையிலே ஊழியர் சங்கங்கள் நேரடியாக நிர்வாகத்தோடு பேசி ஒவ்வொரு கேடருக்கும் என்ன சம்பள விகிதம், என்ன பதவி உயர்வு வாய்ப்புகள், மற்ற விஷயங்களை எல்லாம் பார்வையின் மூலமாக நேரடியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிடிஎஸ் கேட்ல பென்ஷன் கேட்டால் கூட அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். கொடுக்க முடியாது, அதற்கு விதிகளே இல்லை. புரோரேட்டா பென்ஷன் தான் கொடுக்க முடியும். நேற்று வரை அப்படித்தான் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் கேட்பது